என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை விட தவிர வேறு எவனாவது ஒரே ஒரு தமிழ் தேசியவாதியாவது களத்திலே இறங்கி கல்லெடுத்தானா? கண்ணாடியை உடைத்தானா? காராகிரகத்திற்கு போனானா? 316 பேர் சிறைக்கு போனது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரித்து களம் போனால் அது திருமாவளவனுக்கு பெயர் வந்து விடும் என்று யாராவது எந்த தீவிர தமிழீழ ஆதரவாளராவது களத்தில் இறங்கினார்களா? போராடி இருக்க வேண்டாமா? திருமாவளவன் பெயரை சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தால் திமுக கூட்டணி உடைந்திருக்காதா? அதை செய்ய அவர்களுக்கு மனமில்லை. என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் கருணாநிதியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் குறியாக இருந்தார்களே தவிர போராட்டத்தை கூர்மைப்படுத்த வேண்டும் என்பதில் குறியாக இல்லை. ஜெயலலிதாவுக்கு அந்த எண்ணம் இருக்காது. ஏன் நெடுமாறனுக்கு அவர்களுக்கு இல்லாமல் போனது? ஏன் ராமதாஸ் அவர்களுக்கு இல்லாமல் போனது? அந்த இடத்திற்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கு, வாழ்த்து சொல்லுவதற்கு ஏன் வைகோ அவர்களால் முடியாமல் போனது? இங்கே வந்துவிட்டால் ஜெயலலிதா என்ன உங்கள் சொத்தை எல்லாம் சேர்த்து எழுதி வாங்கிக் கொள்வாரா? அரசியலில் இருக்கக்கூடாது என்று உங்களை விரட்டி அடித்து விடுவாரா? திருமாவளவன் மேடைக்கு வரவே அஞ்சினார் வைகோ. வந்து வாழ்த்தவில்லை. யார் அரசியல் செய்தது? திருமாவளவன் அரசியல் செய்தார். கூட்டணியில் இருந்து கொண்டே உண்ணாவிரத போராட்டத்தை எடுத்தார். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு ஆளுங்கட்சி கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை தருகிறான் என்று அவர்கள் அச்சப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். நடவடிக்கை எடுக்க முடியவில்லை, தடுக்க வேண்டியவில்லை. இந்த நிலையிலே ஒரே நாளில் 316 பேர் கைது செய்யப்பட்டு 26 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள். யார் எழுதி? எந்த ஊடகம் காட்டியது? எவரை பற்றி பேசினார்? ஆக தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய போலிகள் இருக்கிறார்கள், போலி தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறார்கள் என்பதை அந்த காலகட்டத்தில் நான் புரிந்து கொண்டேன். ஆக எங்கிருந்தாலும் எங்கள் உணர்வுகளை எவராலும் முனைவெழுந்து செய்ய முடியாது. அதை தேர்தல் காலத்திலும் நாங்கள் செய்வோம். தேர்தல் காலத்திலும் செய்வோம். தொடர்ந்து தமிழீழ விடுதலை போராட்டம் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. உலக படைகள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டன. ஏன் உலக படைகள் ஒன்று திரண்டன? தோழர்களே, ஏதோ கருணாநிதியால் தான் இந்த அழிவே ஏற்பட்டது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தமிழ்நாட்டில் சிலர் உலகத் தமிழர்களிடையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே பாவம் முதலமைச்சராக திருமாவளவன் இருந்தால் கூட அல்ல, நெடுமாறன் அவர்களே இருந்தால் கூட போரை நிறுத்த முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த போர் சிங்களவன் நடத்திய போர் அல்ல, உலக நாடுகள் நடத்திய போர். உலக நாடுகள் நடத்திய போர். எந்த படை அங்கே இல்லை, எந்த அரசு அங்கே ஆதரிக்கவில்லை. இஸ்ரேலுடைய விமானங்கள் எதற்காக போயின? பாகிஸ்தானுடைய பயிற்சி அங்கே எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்தியா மட்டுமா செய்தது? உலக நாடுகளின் ஆதரவை நம்மால் தர முடியவில்லை. செப்டம்பர் 11க்கு பிறகு அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்கா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக உலக நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பயங்கரவாத எதிர்ப்பு என்கிற பெயரில் உலக நாடுகளை ஒருங்கிணைக்கிறான். பயங்கரவாத இயக்கங்களை பட்டியல்படுத்துகிறான். அதில் அல் கொய்தா இயக்கம் இடம்பெறுகிறது. அந்த பட்டியலில் எப்படி விடுதலை புலிகள் இயக்கம் இடம்பெற்றது? அல் கொய்தா இயக்கமும் விடுதலை புலிகள் இயக்கமும் ஒன்றா? அல் கொய்தா இயக்கம் ஒரு விடுதலை இயக்கமா? அல் கொய்தா இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமா? அல் கொய்தா இயக்கம் ஒரு தேசிய இன விடுதலை கருத்தியலை ஏற்றுக்கொண்ட இயக்கமா? அல் கொய்தா இயக்கத்தின் நடவடிக்கைகள் வேறு. அது பழிவாங்குவதற்காக உருவான ஒரு ஆயுத குழு, ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுத குழு. தமிழீழ விடுதலை புலிகள் மக்கள் இயக்கம், வெகு மக்கள் இயக்கம், விடுதலை இயக்கம். அந்த பட்டியலிலே சேர்த்தார்கள். அதுதான் உலக நாடுகளில் எங்கே தமிழன் போனாலும் அவனுக்கு இடையூறாக அமைந்தது. பொருளாதார தடை, அரசியல் தடை என்று விடுதலை புலிகளுக்கு மிகப்பெரிய நெருக்குதலை உருவாக்கியது. இது எப்போது நிகழ்ந்தது? ராஜபக்சே காலத்திலா? இல்லை. ரணில் விக்ரமசிங்கேவை நான் கடைசி நாள் பார்த்தபோது ஒன்றை சொன்னேன். நீங்கள் விதைத்தீர்கள், ராஜபக்சே அறுவடை செய்கிறார் என்று நான் ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலே சொன்னேன்.
அதனுடைய பொருளை புரிந்து கொண்ட ரணில் விக்ரமசிங்கே என்னை ஆழமாக பார்த்தார், ஒரு மாதிரியாக பார்த்தார். ரணில் விக்ரமசிங்கேவை பிரபாகரன் ஆதரிக்காதது ஒரு குற்றம் என்று பல பேர் பேசுகிறார். ஏன் நம்முடைய முதல்வரே பேசுகிறார். ரணில் விக்ரமசிங்கே என்கிற நரி செய்த சூழ்ச்சி, சூது, சதிதான் இன்றைக்கு ராஜபக்ஷ அறுவடை செய்வதற்கு வசதியாக போய்விட்டது. வெளியிலே இருந்து யார் வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். திருமணம் செய்யாத என்னை போன்றவர்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. கணவன் மனைவி இப்படி இருந்திருக்கலாம், மனைவி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், கணவன் இப்படி பொறுத்து போயிருக்கலாம் என்று நான் விமர்சித்தால் எனக்கு அந்த தகுதி இல்லை. அதை போல விடுதலை போராட்டத்தை நடத்துகிறவர்களை பற்றி தேர்தல் அரசியல்வாதிகள் விமர்சிக்க கூடாது. அந்த தகுதி எனக்கே கிடையாது. விடுதலை யுத்தம் நடத்துகிறவர்களுக்கு தான் அதில் உள்ள சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் என்ன என்பது தெரியும். இதை பொதுவான முறையிலே நான் ஒரு விடையாக சொன்னேன். கட்சிக்குள்ளேயே ஒரு நீதிமன்றம், கட்சிக்குள்ளேயே ஒரு விசாரணை, கட்சிக்குள்ளேயே தண்டனை. மாத்தையா அப்படித்தான் விசாரிக்கப்பட்டார். ஏனோதானோ என்று மாத்தையாவை தூக்கிலிட்டு விடவில்லை. நாமே நடத்துகிற கட்சியில் சில பேரை நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வெளியேற்ற வேண்டியிருக்கிறது. தேர்தல் அரசியலில் யாருக்கும் தூக்கு போட முடியாது. ஆனால் ஒரு விடுதலை இயக்க அரசியலில் அல்லது ஒரு படை நடத்துகிற அரசியலில் அது தவிர்க்க முடியாது. இந்திய உளவுத்துறையான ரா தலையிட்டு போராளி குழுக்களை தூண்டிவிட்டு விடுதலை புலிகளை அழிப்பதற்கான முயற்சி நடக்கிற போது தன்னை தற்காத்துக் கொள்ளுகிறவன் தானே தொடர்ந்து களத்திலே நிற்க முடியும். மிக கொச்சையாக நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், பேட்டை ரவுடிகளுக்குள்ளேயே போட்டி நிலவுகிற போது தான் முந்திக் கொள்ளாவிட்டால் தன்னை போட்டு விடுவான் அவன் எதிரி என்று அவன் தயாராவதற்குள் இவன் தயாராகி விடுகிறானா? இல்லை. இது ஒரு ரவுடிகளுக்கு இடையிலேயே இருக்கிற முன்னெச்சரிக்கை உணர்வு. ஒரு விடுதலை யுத்தத்திலே ஒரு கொள்கைக்காக, ஒரு லட்சியத்திற்காக, ஒரு குறிக்கோளுக்காக ஆயுதம் ஏற்றி மக்களை திரட்டி போராடுகிற போது தன்னுடைய உயிருக்கு குறிவைக்கப்படுகிற நிலையில் தன்னை தற்காத்துக் கொள்ளாமல் வேற என்ன செய்ய முடியும்? அது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டது. நம்மால் விமர்சிக்க முடியாது. 24 மணி நேரத்தில் தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரத்தை நாம் பொழுதுபோக்குகளுக்காக கழித்துக் கொண்டிருப்பவர்கள்.